சீக்கிரம் நடங்க. என்னால இந்த வெயிட்டை தாங்கவே முடியல. இதுக்கு தான் சொல்றது, இதுக்கு தாங்க சொல்றது நல்லா வளரணும்னு. குள்ள கத்திரிக்காய் கணங்கா இருந்தா அப்படிதான் எல்லா பொருளும் கணக்கு. ஏம்மா வாயை மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு நடந்து போம்மா. என்கிட்ட வம்பிழுத்துட்டு தெரியாத நீ. ஓகே ரைட். ஏட்டி மழை வேற வர மாதிரி இருக்கு, வந்துருமோ? ஏக்கா வாயை கழுவுங்கக்கா. துணியெல்லாம் இன்னைக்கு தான் துவைக்கலான்னு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துட்டு போறோம். மழையில வந்துட்டு அம்புட்டு தான் எல்லா துணியும் வீணா போயிடும். ஆமாக்கா, மழைலாம் வராதுன்னு நினைச்சு துவைப்போம் வாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. என்னடி ரெண்டு பேரும் கோரஸ் சுட்டுட்டே வேலை செய்றியே? அப்பதாக்கா அலுப்பு தெரியாம இருக்கும். நீங்களே ஏதாவது பாட்டு பாடுங்க. ஐயே எனக்கு பாடலாம் வராதுடி. ஆமா, நாங்க மட்டும் பாட்டு கச்சேரிக்கு கத்துக்கிட்டுலாம் வந்து பாடுறோம். சும்மா அலுப்பு தெரியாம இருக்க பாடுங்கக்கா. என்ன பாட்டுடி பாட? சும்மா எதையாவது பாடுங்க. ஏட்டி என்ன பாட சொல்றீங்களே? வள்ளி நல்லா பாடுவாள்ல, அவளை பாட சொல்லுங்க. ஐயா எனக்கு அந்த அளவுக்குலாம் பாட தெரியாது. எம்மாடி என்ன போய் சொல்றாவ? ஆடு மேய்க்கும் போது ஒரே பாட்டு சத்தமா தான் இருக்கும் தெரியுமா? பார்த்த சாட்சியே இருக்கு, அவளே சொல்லுதா. சும்மா பாடுங்கக்கா. சரி சரி, நீங்க கேக்கியன் தான் பாடுறேன், கிண்டல் பண்ணப்படாது. ஏக்கா அதெல்லாம் செய்வோமா, பாடுங்க. ராசாவே உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்ன தேடுது. ஏய் எதுக்கு சிரிக்கிறிய? நான் தான் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இங்கே கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதானே கரெக்ட் நெடுவாளி. அம்மிட்டி நான் பாடினது நல்லா இல்லையோ? நல்லா இல்லையா? எவன் சொன்னது அப்படி? நீங்க பாடினது அடி தூள், கிளி கிளி கிழிச்சிட்டீங்க போங்க. பிரமாதமா பாடுனட்டி. ஆமா அக்கா சூப்பரா இருந்து. பிறகு எதுக்கு எல்லாரும் சிரிச்சிய? நீங்க பாடினதெல்லாம் நல்லாதான் இருந்து, அந்த வரிகளை பார்த்து தான் சிரிச்சோம். வரியா? என்ன வரி? வீட்டு வரி. தெளிவா தானே அந்த அக்கா சொல்றாவ. பிறவி என்ன வரின்னு கேக்கிய? நீங்க பாடின பாட்டோட வரி. ஏக்கா பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்னை தேடுதுன்னு சொன்னீங்களா? அதான் எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துட்டு. அப்படிதானே இந்த பாட்டுல வரும். ஏக்கா பாட்டுல வரும், இருந்தாலும் நீங்க தானே இப்ப பாடினீங்க. எங்களுக்கு டக்குன்னு அந்த அண்ணன் இங்க இல்லைன்னு வருத்தப்படுறிய போல, அதனாலதான் இப்படி நினைச்சு பாடுறியன்னு நினைச்சு எங்களுக்கு திருப்பி வந்துட்டு. இப்போ என்ன சொல்லுங்கக்கா, உங்க வீட்டுக்கார ஃபோன் போட்டு கூப்பிட்டுருவாங்க. பிறகு நீங்க ஓரமா போய் டூயட் ஆடுங்க, நாங்க பாக்குறோம். டூயட் ஆடுற வயசுலாம் எனக்கு. பாத்தியா நடுவாளி, அப்ப டூயட் ஆடுற வயசா இருந்தா இந்நேரம் ஆடி காட்டியிருப்பாவ போல. அதானக்கா. ஆமா, ஆடுற வயசா இருந்தா ஆடி காட்டியிருப்பனே. எம்மாடி ஏக்கா ஆடுறதுக்கெல்லாம் வயசெல்லாம் கிடையாது. இப்ப கூட நீங்க ஆடுங்க, நாங்க பாக்குறோம். இந்த போன்ல வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டான்னு வைங்க, நம்ம தான் நாளையோட வைரலே தெரியுமா? வைரா அப்படின்னா? ஆமா வயிறு. என்னக்கா நீங்க? ஏக்கா அவ வயிறுனா சொன்னா வைரல் வைரல் சொல்லுங்க. என்னலோ என்ன இளவு பேசுறிய, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. ஏக்கா அப்படி வீடியோ எடுத்து போட்டேன்னு வைங்களா, உங்க ஆட்டத்தை பார்த்து நிறைய பேர் பிடிச்சு போய் பாப்பாவளா. இப்ப நீங்க ஒரே நாள்ல ட்ரெண்ட் ஆயிடலாம். 2 ஆகணுமா? 3 ஆகுங்க. ஏட்டி எனக்கும் நீங்க சொல்லியது ஒன்றும் விளங்க மாட்டேக்கு. நீங்களாம் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அப்படிதான் இருக்கும். ஏட்டி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிட்டி. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எப்படி சொல்ல? ஏக்கா நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் டான்ஸ் ஆடுறீன்னு வைங்க, அதை நான் வீடியோ எடுப்பேன் என் ஃபோனில், அதை நெட்டில் அப்படி போட்டு விடுவாவ நிறைய பேர். நம்மளும் போட்டு விட்டோன்னு வைங்க, அது உலகத்தில் மூளை முடுக்கு இடுக்கில் உள்ளவிய எல்லாரும் பார்க்கலாம். யாரோ ஏதோ ஒரு ஊரில் இருப்பாவ, அவிய கூட அதை பார்க்கலாம். பார்த்து உங்களை பிடிச்சி போச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு அனுப்பி இங்கே பாருங்கன்னு காட்டுவாவல்ல. இப்போ ஒரே நாளில் உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிடும். பிறகு நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னு வைங்க, நீங்கள் தானே அந்த டான்ஸ் ஆடினது பிரமாதமாக இருந்ததுன்னு எல்லாம் ஓடி ஓடி வந்து உங்ககிட்ட நின்று ஃபோட்டோ எடுப்பாவ. ஐயா எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாவளா? தெரியாத ஆள் கூட எப்படி நின்று ஃபோட்டோ எடுக்குது, ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏக்கா நீங்க எதுக்கு தெரியாதவியன்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் உங்களோட ரசிகர்கள்னு நினைச்சுக்கோங்க. என்னம்மா அப்படி பெருசா பண்ணுனேன்னு எனக்கு ரசிகர்கள்லாம்? ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏக்கா அவியெல்லாம் தர அன்பை என்னைக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாதுக்கா. ஏம்மா அவிய அன்பு தந்தா தரட்டு, நான் ஏத்துக்கிடுறேன். இந்த போட்டோ எடுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் பார்த்துக்க. என் பிள்ளைகள் வந்து எம்மா நில்லு போட்டோக்குன்னு சொன்னாலே நான் சங்கடப்பட்டு போக மாட்டேன், கூச்சமா இருக்கும். ஏக்கா உங்க பிள்ளைகள் கூடவுமா போட்டோ எடுக்க மாட்டியா? ஆமாட்டி, அங்க பாருங்கம்மா. நானும் பார்த்தா ஏம்மா கேமராவை பாருங்க, இங்க பாருங்க, அங்க பாருங்கம்மா, எங்க பார்க்க சொல்லுதானே எனக்கு தெரியாது. அதனால எதுக்குன்னு போயே மாட்டேன். அது என்ன பெரிய விஷயம்? இனிமேல் உங்க பிள்ளைகள் அப்படி போட்டோ எடுக்க கூப்பிட்டுச்சுன்னா, ஐயா எந்த இடத்த நேரா பார்க்கணும்னு தொட்டு காமி, அம்மா அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் சொல்லித்தரும், அந்த இடத்த பாருங்க. சரி சரி டி.
ஐயோ ஐயோ, உங்களோட சரியான காமெடியா தான் இருக்கு. ஆமாண்டி, வந்ததுல இருந்து எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க. உன் துணி ஒன்னையும் துவைச்ச மாதிரி காணும். மற்றவியலெல்லாம் பாரு, பேச்சா இருந்தாலும் அவிய வேலையில கரெக்டா இருக்காவல்ல. சரிதான். என்ன செய்ய, சோப்பு மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க்கா. பாவி மக்கா, வந்ததே துணி துவைக்க, சோப்பையும் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா. ஆமாக்கா, நீங்க எல்லாரும் வேற துவைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, என்னன்னு இடையில சோப்பை கேட்கன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது சோப்பை தாங்க, நான் துவைச்சிக்கிடுறேன். அட என்ன நெடுவாளி, நீ கேட்டிருந்தா ஒரு சோப்பை 2 கூட உடச்சி தரமாட்டோமா என்ன? அதுக்காக நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தியோ? ஓ சரசக்கா, நாங்கள் இங்கே தொலைவில் உட்காந்துருந்தோம், அதனால எங்களுக்கு தெரியல. நீங்க பக்கத்துல தானே இருக்கிய, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்க கூடாதா? அவளுக்கு 1/2 துண்டு சோப்பு கொடுக்க வேண்டியதானே? ஏட்டி, நானா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், என்கிட்ட கேட்கையே இல்லை. அட என்னக்கா, நீங்க கேட்டாதான் கொடுப்பீங்களா? பக்கத்துல தானே இருக்கா, செத்த பார்த்து பிச்சு கொடுக்கலாம்ல. இவன் வேற ஏத்தி ஏத்தி விட்டுட்டு கிடக்கா. ஏட்டி சின்ன பொண்ணு, கோச்சிக்கிடாதட்டி, நான் கவனிக்கையே இல்லை. இந்த சோப்பை செத்தவளை பிச்சு தாரேன். பரவாயில்லக்கா, நீங்க பார்த்துருந்தா தந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ல. அம்மா, அது என்னக்கா சோப்புன்னு எழுதி இருக்கு? சோப்புன்னு எழுதாம வேற என்னன்னு எழுதியிருக்கோம்? எந்த பிராண்டு வாங்குறீங்களோ அந்த பிராண்டு பேர் போட்டிருக்கோம். சோப்புனேவா எழுதியிருக்கோம்? இது கம்பெனிக்காரன் எழுதின மாதிரி இல்லையே. நெடுவாளி, வள்ளியக்காவும் அப்படிதான் சோப்பு வச்சிருக்காவ பாரா. ஏட்டி, இதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுட்டி. அவ தான் எனக்கும் ஒரு சோப்பு தந்தா, இதைதான் நானும் எடுத்துட்டு துவைக்க வந்தேன். அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதே. இவியதான் தந்தாவளா? அதுலயும் சோப்புன்னு தான் எழுதியிருக்கு. அது அது வந்து சொல்லுங்கக்கா, எதுக்கு எழுதி வச்சிருக்கிய? இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து துவைக்க வாரோம். இல்லாட்டி எல்லாரும் ஒரே கலர்ல சோப்பு வச்சிருந்தாவன்னா துவைக்கும் போச்சுல சோப்பு துணி எல்லாம் அங்கங்க கிடக்கும். என்னோடது வேற புதுசு, நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ண சோப்பா கூட இருக்கலாம். செத்தோல அப்படியே தேஞ்சு போயிட்டுனா அதை கூட நீங்க மாத்தி வச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய? அதான் என் கைப்பட சோப்புன்னு எழுதி வச்சிருந்தேன். அடிப்பாவி, ஆமா, இவங்க ஊர் உலகத்துல இல்லாத பெரிய சோப்புலாம் வச்சிருக்காவ. 10 ரூபா சோப்பை நாங்க மாத்தி வச்சிருவோம். என்ன விவரமா இருக்கியே? ஆமாட்டி, இந்த காலத்துல விவரம் இருந்தாதான் பழைக்க முடியும். எம்மாடி, நல்லா பொழைங்க. நீங்க இப்படி இருப்பீன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. ஏன்னா எப்படி இருக்கேன்? நல்லாதான் இருக்கேன் என்ன? ஆமா, நல்லாதான் இருக்கே, இல்லைன்னா சொன்னேன். இப்ப எதுக்குக்கா கோவப்படுறீங்க? பிறகு என்ன சொன்னா நான் தான் கோவப்படணும், வேற யார் கோவப்படுவா? எம்மா, இந்த கையை வேற வலிக்குதம்மா. எம்மா, ஐயோ, கையை அவ மேல பட்டுட்டேன். ஏட்டி, நான் வேணும்னு செய்யல, கை வலிக்குதுன்னு தான் உதறனே தெரியாம பட்டுட்டு. நீங்க வேணும்னு செய்யக்கூடிய ஆள் தான், எனக்கு தெரியும். தெரியாம பட்டுட்டுன்னு சொல்லுதம்லாட்டி. ஐயா, ஏட்டி எதுக்கிட்டே எப்படி தள்ளி விடுறாவல? ஏக்கா, நான் காலை நீட்டினக்கா, தெரியாம பட்டு விழுந்துட்டாவ. இது எப்படி தெரியாம படும்? உங்களுக்கு மட்டும் தெரியாம கைப்படலாம், எனக்கு தெரியாம கால் படக்கூடாதோ? தள்ளி விட்டுட்டு எகத்தாளமாவ பேசுதா? இரு வாரேன். ஐயோ, மரகதக்கா சொன்ன மாதிரி மழைலாம் வருது, எல்லாம் ஓடுங்க. ஏட்டி மலரு, நீ என்ன ஆத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க? ஐயோ, பதட்டத்துல அங்கிட்டு ஓடிட்டேன்ட்டு இந்தா வாரேன்.